முன்னாள் பெரியவர்களே, அனைவருக்கும் வணக்கம். திராவிடர் கழகத்தினுடைய விடுதலை நாளேடு உலகின் ஒரே பகுத்தறிவு நாளேடு என்கின்ற சிறப்புக்குரிய நாளேட்டில் இடம்பெற்றுள்ள மிக முக்கியமான செய்திகளை பற்றி உங்களோடு பகிர்ந்து கொள்கிறோம். இன்றைய நாளேட்டில் விடுதலை ஆசிரியர் திராவிடர் கழகத்தினுடைய தலைவர் மாண்புமிகு ஐயா ஆசிரியர் வீரமணி அவர்கள் மிக முக்கியமான ஒரு அறிக்கையை வெளியிட்டிருக்கிறார். கூட்டணி ஆட்சி ஒத்துவராது என்ற முதலமைச்சரின் கருத்து தமிழ்நாட்டின் வரலாறு, மக்களின் மனோபாவம், அவளை நினைத்து வெறும் உரலை இடிக்க முனைய வேண்டாம் என அறிவுறுத்தியும் எச்சரித்தும் வழிகாட்டியும் ஒரு சிறப்பான அறிக்கையை மிக பொறுப்புணர்வோடு நம்முடைய ஆசிரியர் அவர்கள் வெளியிட்டிருக்கிறார். ராகுல் காந்தியை பொறுத்தவரை அரசியலை தாண்டி ஒரு சகோதரராக என்னை பார்க்கிறார். ஏன் ஒரு குடும்ப உறுப்பினராக அவர் என்னை கருதுகிறார். நானும் அவரை அப்படித்தான் கருதுகிறேன். திமுக காங்கிரஸ் கூட்டணி மிகுந்த இணக்கமாக இருக்கிறது. இந்த கூட்டணியில் குழப்பம் ஏற்படுத்தலாம் என முயற்சிப்பது திட்டமிட்ட சதியின் மூலம். அதை பற்றி நாங்கள் கவலைப்படவில்லை, அவர்களும் கவலைப்படவில்லை என்று மிகச் சிறப்பாக சொல்லிவிட்டு நம்முடைய தமிழ்நாட்டுடைய முதல்வர் அவர்கள் மிக மிக முக்கியமாக ஒரு கருத்தை பதிவு செய்திருக்கிறார். தமிழ்நாட்டினுடைய வரலாற்றில் கூட்டணி ஆட்சி ஒருபோதும் ஒத்து வராது. இது ஒருபோதும் ஒத்து வராது என முதலமைச்சர் கூறிய அந்த கூற்றை நம்முடைய ஆசிரியர் அவர்கள் மிக அருமையாக சாயில் சைக்காலஜி ஆஃப் தமிழ்நாடு, தமிழ்நாட்டினுடைய அரசியல் மனோபாவம் என்பது தனித்துவம். மற்ற தென் மாநிலங்களைப் போல, மற்ற வட மாநிலங்களைப் போல, வேறு மாநிலங்களைப் போல கூட்டணி ஆட்சி என்ற நிலை ஒருபோதும் தமிழ்நாட்டில் இடம்பெறாது, இடம்பெற முடியாது, நீடிக்காது. தமிழ்நாட்டு மக்கள் தனித்த ஆட்சியை, ஒரே வழி, ஒரே சிறப்பான மிகுந்த பொறுப்பான ஒரு ஆட்சியைத்தான் தொடர்ந்து தேர்ந்தெடுக்கிறார்கள், விரும்புகிறார்கள். அந்த அடிப்படையில் திமுக தலைமையில் அமைந்திருக்கக்கூடிய கூட்டணியின் தலைவர் நம்முடைய முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் அவர்கள் எடுத்து சொல்லியிருப்பது, இங்கே ஒத்துவராது கூட்டணி ஆட்சி என்பது இந்த மண்ணினுடைய மனோபக்குவம். அதில் யாரும் குறுக்குச்சால் ஓட்ட முடியாது. தமிழ்நாட்டில் மிகச்சிறப்பாக திமுக தலைமையில் 2026 தேர்தலுக்கு பிறகு தெளிவான ஆட்சி, மிக 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 அறுதி பெரும்பான்மை ஆட்சி தொடரும் என செய்தியை வலியுறுத்தி இருக்கிறார், எடுத்து காட்டியிருக்கிறார். அடுத்து அந்த விடுதலையினுடைய தலையங்கத்தில் இன்றைக்கு மிக அருமையாக தமிழ்நாடு எப்படியெல்லாம் புறக்கணிக்கப்படுகிறது, தமிழ்நாட்டிற்கு தர வேண்டிய உரிமைகள் மறுக்கப்படுகிறது, தமிழ்நாட்டிற்கு வழங்க வேண்டிய நிதிகள் தராமல் மிகப்பெரிய கொடுமை நடத்தப்படுகிறது என்பதை பற்றியெல்லாம் எடுத்து சொல்லியிருக்கிறார்கள். அந்த அடிப்படையிலே இன்றைக்கு தமிழ்நாட்டிற்கு ஒன்றிய நிதிநிலை அறிக்கையில் தமிழ்நாட்டிற்கான கல்வி நிதி 3458 கோடி, 100 நாள் வேலை திட்ட நிதி 2000 கோடி, குடிநீர் இணைப்பு திட்ட நிதி 3112 கோடி, அதேபோல் இயற்கை பேரிடருக்காக வேண்டிய தொகை 37,907 கோடி, ஒன்றிய அரசு அளித்த தொகை 276.10 என்கின்ற நிலையிலே அங்கே வழங்கப்பட்டிருக்கிறது. தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய 3000 கிலோமீட்டர் தூரத்திற்கு புதிய வழித்தடங்களுக்கான ஆய்வுகள் முடிக்கப்பட்டும் செயல்படுத்தப்படாத நிலை இருக்கிறது. இவையெல்லாம் மிக அருமையான புள்ளி விவரங்களோடு தந்து தமிழ்நாட்டிற்கு தரப்பட வேண்டிய நிதிகளை தடுத்து நிறுத்தக்கூடிய ஒன்றிய அரசு மொழி பிரச்சனையை பொறுத்தவரை சமஸ்கிருத மொழிக்கு பிஜேபி அரசு தொடர்ந்து ஒதுக்கி இருக்கக்கூடிய தொகை 2532.59 கோடி. ஆனால் தமிழுக்கு எந்த அளவிற்கு ஒதுக்கப்பட்டிருக்கிறது சொன்னால்
வெறும் 113.48 கோடி என்ற அளவில்தான் ஒதுக்கப்பட்டிருக்கிறது. இவ்வளவிற்கும் இந்தியாவில் சமஸ்கிருதம் பேசுவோருடைய எண்ணிக்கையை பார்த்தால் 24,821 பேர். அதை சதவீத அடிப்படையில் விழுக்காடாகி பார்ப்போமானால் 0.002 விழுக்காடு இதுதான். இன்னும் சொல்ல போனால் செத்த மொழி என சொல்லப்படுகின்ற ஒரு மொழிக்கு இவ்வளவு தொகை ஒதுக்கி இருக்கிறார்கள். ஆக தமிழ்நாட்டினுடைய வளர்ச்சிக்கு தடையாக, தமிழ்நாட்டினுடைய திட்டங்களுக்கு எதிராக, தமிழ்நாட்டிற்கு தர வேண்டிய நியாயமாக தர வேண்டிய நிதியை கூட தடுக்கக்கூடிய மாற்றாந்தாய் மனப்பான்மையோடு ஒன்றிய அரசு இருக்கிறது. தன்னுடைய பட்ஜெட்டை வெளியிடுகிறது, நிதியை ஒதுக்குகிறது. இது மிகப்பெரிய கண்டனத்திற்குரியது. இதற்கு பாடம் கற்பிக்க வேண்டும். அந்த பாடத்தை வருகிற தேர்தல் கற்பிக்கும். இன்றைக்கு தமிழ்நாட்டினுடைய முதலமைச்சர் இன்று காலை விழித்த பிறகு கேட்ட செய்தி, பார்த்த செய்தி என மக்கள் அனைவரும் மகிழ்ச்சி கூத்தாடக்கூடிய ஒரு செய்தி தான் மகளிர் உரிமை தொகை ரூபாய் 5,000 வழங்கக்கூடிய ஆணை நடவடிக்கை மிகச்சிறப்பாக நம்முடைய முதல்வர் அவர்கள் அறிவித்திருக்கிறார். 1000 தந்தால் நாங்கள் 2000 தருவோம் என்பார்கள். 2000 நாங்கள் தருவோம் என சொன்னால் முடியாது என்பார்கள். ஆனால் ஒரே மாதத்தில் ரூபாய் 5,000 என்கின்ற அந்த சிறப்பான ஊதியத்தை, சிறப்பான தொகையை வழங்கி முதலமைச்சர் நாட்டு மக்களுக்கு மகிழ்ச்சியை இன்ப வெள்ளத்தில் திக்குமுக்காட செய்திருக்கிறார். நீங்கள் எண்ணி பார்க்க வேண்டும். எப்படியாவது நல்லாட்சி தொடரும், திமுகவினுடைய திராவிட மாடல் ஆட்சி தொடரும், இந்த ஆட்சியை ஒழிக்க வேண்டும், வீட்டுக்கு அனுப்ப வேண்டும் என கங்கணம் கட்டி கொண்டிருக்கக்கூடிய ஆரிய மாயைக்கு முற்றுப்புள்ளி வைக்க அருமையாக சிறப்பாக சிந்தித்து, அற்புதமாக சிந்தித்து 5,000 ரூபாயை முன்கூட்டியே அறிவித்திருப்பது என்பது இந்த காலகட்டத்திலே மிகுந்த வரவேற்கத்தக்கது. சொன்னதை செய்வோம், செய்வதை சொல்வோம், சொன்னதையும் செய்வோம், சொல்லாத நன்மைகளையும் செய்வோம். ஆட்சிக்கு வந்த பிறகு 2000 செய்வார்களா என்கின்ற கேள்விக்கு 2000 முன்கூட்டியே நாங்கள் அறிவித்து அங்கே நிலைநாட்டுகிறோம் என்கின்ற அளவிற்கு சிறப்பு தொகையாக ஒரே நேரத்தில் 2000 ரூபாயை அடுத்த மாதம் வழங்குவோம் என சொல்லியும் சிறப்பித்திருக்கிறார்கள். இவையெல்லாம் மிகப்பெரிய பாராட்டுக்குரியது, மிகப்பெரிய மகிழ்ச்சிக்குரியது, திராவிட மாடல் ஆட்சியினுடைய சிறப்புக்குரியது என்பதனை நாம் தமிழர்கள் ஒவ்வொருவரும், ஒவ்வொரு பெண்களும் எண்ணி பார்க்க வேண்டிய இனிப்பான செய்தியாகும். நம்முடைய திராவிடர் கழகத்தினுடைய தலைவர் ராமநாதபுரத்திலே செய்தியாளர்களை சந்திக்கின்ற பொழுது ஒரு சிறப்பான செய்தியை சொல்லியிருக்கிறார். ஒரு கேள்விக்கு பதில், தமிழ்நாட்டில் ஒருபோதும் தொங்கு சட்டமன்றம் வந்ததில்லை, தங்கும் சட்டமன்றம்தான் என ரத்தன சுருக்கமாக சொல்லியிருக்கிறார். நம்முடைய தமிழ்நாட்டுடைய முதலமைச்சர் 32,000 கோடி முதலீட்டிலே 52 திட்டங்களுக்கு தொடங்கி வைத்திருக்கிறார். அதன் மூலம் 82,000 பேருக்கு வேலைவாய்ப்பு கிடைக்கும் வாய்ப்பு உருவாகி இருக்கிறது.